ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டு பாஷில் இருக்கிற வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ஒழுங்காகவே எடுத்துக்க மாட்டேங்குது. வாஷுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிமைனிங்ஸ் இருக்குது. அதனால் அதை க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ப்ளூ கலர் பட்டன் எப்படி அமுக்கிக்கிட்டு இப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஃபுல்லாக வெளில வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அந்த அழுக்கையும் இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ப்ரெஷ்ஷோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா க்ளீன் பண்ணிப்போம். இந்த இதை இப்படியே ஆன் பண்ணிட்டீங்களா? இதை வெளியில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கிட்டக்க ஜூம் வாங்க, ஜூம் வந்து காட்டுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஹோல்குள்ளாரையும் நல்லா ஒரு பட்ஸோ ஒரு கம்பியோ வச்சு க்ளீன் பண்ணணும். அதையும் நான் பண்ணிட்டேன். அதே போல் இங்கே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளாரையும் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதுக்குள்ளாரையும் நல்லா க்ளீன் பண்ணி அடுத்தது இங்கே இருக்கிற ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா எல்லாத்தையும் இந்த 4 1 2 3 இந்த 3 இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் உள்ளே இருக்குது எங்களோட வாஷிங் மிஷினு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி இங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள். அதை வந்து நல்லா இந்த ஒரு கிளாத் வச்சு அடைச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் க்ளீன் பண்ணுற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உள்ளே போய் உழுவாகாது. இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டையும் இப்படி ஏதோ ஒன்று கம்பியோ பின்னோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன புஷ், அவ்வளோதான். இப்படி நம்ம அந்த ஹோலை அடைச்சிருக்கிற வசி அந்த பின்னோ இல்லை நீங்கள் வேறு எந்த கம்பி எது வச்சாலும் உள்ளே போகாது, எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா உள்ளெல்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரஷ்ஷு போகும், எங்கெங்கெல்லாம் அந்த செடிமெண்ட் இருக்குதோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். மேலேயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன். அடுத்த முக்கியமான க்ளீனிங் பார்ட்டு இது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பைப்பு தான் ட்ரெயின் பைப்பு. இந்த நாபை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஏதாச்சும் செடிமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரம்மில் இருக்கிற க்ளீனிங் பவுடர். அதுக்குன்னு ட்ரம் க்ளீனிங் பவுடர்னு ஒவ்வொரு வாஷிங் மிஷினுக்கும் கிடைக்கும். அதை வாங்கி போட்டுட்டு இந்த ரப்பர் இதுக்குள்ளெல்லாம் போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மிஷினை க்ளீன் பண்ண வேண்டிய பார்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.